பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 128 சங்கீதம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, கைகளின் பிரயாசம், உழைப்பின் பலன். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், உழைப்பு இதெல்லாம் வீணாக விருதாகி போகிற சிலர் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறாங்க, ஆனால் பலன் இல்லாமல் போகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தால் நிச்சயமாய் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட முடியும். உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாக்கி சொல்கிறார். நிச்சயமாக நம்முடைய உழைப்பின் பலனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதற்குரிய பலனை அடைய செய்வார். நீங்கள் அவருடைய வழியில் நடக்கும் பொழுது, அவருடைய பாதையில் நீங்கள் பயணிக்கும் பொழுது, கர்த்தர் இவ்விதமாய் உங்களுடைய பிரயாசங்களை முயற்சிகளை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்களுடைய உழைப்பை ஆசீர்வதித்து உழைப்பின் பலனை நீங்கள் சுதந்திரிக்கும்படி செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான்னு சொன்னீங்கப்பா. அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், வறுமைகளும் தரித்திரங்களும் வறட்சிகளும் இருக்கிறதப்பா. உழைப்பின் பலனை காண முடியலப்பா. எல்லாம் வீணாய் விருதாய் போய் விடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான்னு சொன்னீங்க, அப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்கப்பா. நம்முடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்கப்படுங்க. ஒரு வளர்ச்சி, ஒரு விருத்தியை காண கிருபை தாங்க. இந்த நாளில் வல்லமை இறங்கட்டும். நம்முடைய கரமுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் வெளிப்படும். இந்த நாளில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். அன்பு காரணங்களும் துடிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.